ஹாய்! இது நான் புதுசா ஓப்பன் பண்ண பேஜ் தான். கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், பேபி ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நான் நிமலனுக்கு ஒரு ஹெல்தி ஃபுட் குடுக்குறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு 2 டேட்ஸ் எடுத்து அத வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அ ஸோ இது வந்து ரவையில வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ஸோ உங்க பசங்க என்ன மந்த் இது 6 மந்த்லேருந்து குடுக்கலாம். என்ன மந்த்தோ அதுக்கு ஏத்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிமலனுக்கு வந்து 10 மந்த்ஸு. ஸோ இந்த ரவை வந்து நம்ம தண்ணீல போடுறப்ப நல்லாவே ஊறி இன்னும் நெறையா வரும். ஸோ அதுக்கேத்த மாரி எடுத்துக்கோங்க. ஸோ ஊற வச்ச டேட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நான் தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரவைய வந்து கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சீட் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு, ரோஸ்ட் பண்ண ரவாவையும் இதுல நம்ம சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணிய ஊத்திக்கிறேன். ஸோ இந்த ரவாவும் கொஞ்சம் வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு, இந்த டேட்ஸ் வந்து நல்லா அரைப்பட்டுரும். ஆ ஸோ பசங்க சாப்பிடுறப்போ வந்து வாயில கொஞ்சம் முழுங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ இதில வந்து நான் அடிக்கடி வந்து நான் இத கிண்டுறப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னா, ரவா ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா வேகல. அந்த கண்ணாடி மாரி மாறுறது தான் வெந்ததா அர்த்தம். ஸோ நீங்க தண்ணி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் இது நடுவுல 3 டைம்ஸ் தண்ணி ஊத்திக்கிட்டேன். ஸோ நீங்களும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஃபைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கீ ஊத்திட்டு, நிமான் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் இன்னும் வந்து ஸ்வீட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல. நான் குடுக்கவே இல்ல. ஸோ அதனால அவனுக்கு இதோட டேஸ்ட் செம்மையா பிடிச்சிருந்துச்சு. நம்மளே சாப்பிட்டு பார்த்தா அப்படியே வந்து கேசரி டேஸ்ட்ல இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. பாய்.